ஆயில் இல்லாமல் க்ரீன் சிக்கன் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, 3 to 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கணும். 2 பீஸ் இஞ்சி, கொஞ்சோண்டு பூண்டு போட்டு 2 to 3 டேபிள் ஸ்பூன் தயிர் விட்டு எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். 1/2 kg சிக்கன் எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட் அதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மேரினேட் பண்ண டைம் இல்லைனாலும் நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி நம்ம செஞ்சுக்கலாம். அது டேஸ்ட்லாம் அப்படியே தான் இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம ஆயில் ஊற்ற போகிறது கிடையாது. அதனால் கொஞ்சம் நேரம் நம்ம கொஞ்சம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றிட்டு அப்படின்னா தான் அது நல்லா வேகும், இல்லைன்னா வேகாது, அடி பிடிச்சிரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு வதக்கிட்டே இருக்கணும். ஆனியன் நல்லா குக் ஆகிற வரைக்கும், அது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது, அது நல்லா இருக்காது. அந்த எண்ணெய்க்கு பதிலாக தண்ணி ஊற்றி வதக்கணும். ஒன்ஸ் ஆனியன் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த மேரினேஷனை ஃபுல்லாக அப்படியே உள்ளே போட்டு கொஞ்சோண்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா வேக விட்டுறணும். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம கரம் மசாலா, சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர் அது 3 ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு க்ரீன் சில்லியோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் கிரைண்ட் பண்ணும்போது க்ரீன் சில்லி நிறைய ஆட் பண்ணிவிட்டு சில்லி பவுடர் ஸ்கிப் பண்ணிடலாம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. பெருசாக இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பெருசாக தேவையே கிடையாது. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும், நீங்கள் டயட்டில் இருக்கீங்க, இல்லை டாக்டர் ஆயில் கம்மி பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணலாம். ப்ளஸ் உங்களுக்கு இதில் ஆட் ஆன் கலோரிஸும் எதுவுமே கிடையாது. சில பேர் கோகோனட் சேர்ப்பாங்க, கேஷ்யூ சேர்ப்பாங்க, அதெல்லாம் ஆட் ஆன் கலோரி. அது எதுவுமே இப்போ நம்ம சேர்க்கல. இது டிப்பிக்கல் டயட்க்கு, வெயிட் லாஸ்க்கும் இது ரொம்ப சூப்பர்வான ரெசிபி இது. ஒன்ஸ் சிக்கன் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு அந்த தண்ணி நல்லா வற்றினதுக்கப்புறம் கிரேவி கன்சிஸ்டன்சியில் வந்ததும் அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளான ஈஸியான சிக்கன் ரெசிபி இது. சுத்தமாக 1 டீஸ்பூன் கூட ஆயில் நம்ம ஊற்றாமல் பண்ணியிருக்கோம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டில் கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸே கிடையாது, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.